அப்போ அந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு 41 பேர் உயிரை விட்டுருக்காங்க அப்படிங்கிற நிகழ்வை பொறுத்த வரைக்கும் அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் குறுநில மன்னர்களோ பெருநில மன்னர்களோ கிடையாது. அங்கே பாதிக்கப்பட்ட மக்களை பொறுத்த வரைக்கும் ஏழை மக்கள் அவருடைய குடும்பங்கள்ல இருந்து ஒரு சில உயிர்கள் இறப்பை இறந்திருக்காங்க, ஒரு சில உயிர்கள் போயிருக்கு, குடும்பங்களே தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு பொருளாதார ரீதியான உதவிகளை செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் யாருக்கு அப்படின்னா இந்த சம்பவம் நடக்கும் போது நடந்திருந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்த அரசுக்கு இருக்கிறது. இது போன்ற நிகழ்வுகள், சதித்தட்டங்கள், நரித்தந்திரங்கள், ராஜதந்திரங்கள், சூழ்ச்சிகள், சதிவலைகள் எல்லாம் விஜய் அவர்களுக்கு தெரியாது. அப்படி தெரியாததுனால தான் இப்போ கரூருக்கு செல்லும் போது எதிரிகள் குடிபறித்து வச்சாங்க. அந்த குடிக்குள்ள விஜய் அவர்கள் சிக்க இருந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இப்படியான ஒரு சம்பவம் அங்கே நடந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு வடுவாக சிஎம் தளபதி விஜய் அவர்களுடைய மனசுல இருக்கு. அதனால தான் அந்த குடும்பங்களுக்கு நாம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஊழல்கள் நடக்கிறது. பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறது அங்கங்கு ஆஃபீஸுகள் போட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா பல பேரை வேலைக்கு அமர்த்தி அலுவலகங்கள் போட்டு ஃபண்டை கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் வாய் திறக்காத கிருஷ்ணசாமி ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வாய் திறக்கிறாங்க அப்படின்னா அவை எப்படி சொல்வது? அதாவது அரசியலுக்காக நாம எதை வேண்டுமென்றாலும் பேசலாம் அப்படிங்கிற துணியில பேசுகிறார்களா அப்படிங்கிற கேள்விகள் தான் இருந்துட்டு இருக்கு. பல்வேறு தகவல் அடிப்படையில் சொல்லப்பட்ட செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அந்த சம்பவம் நடந்த பகுதியில் தான் சுற்றி 24 மணி நேரம் வந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ பாத்தீங்கன்னா அப்ப திமுக தான் சாட்சிகளை கலைப்பதற்கான வேலைகளில் ஈடுபடும் அப்படிங்கிற நிலையில தாவேகா தான் போர் கொடுக்கணுமே தவிர இந்த சம்பவம் நடந்து முடிந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 6 மாத காலம், அதாவது ஜனவரியில் வர வேண்டிய படம் இன்னைக்கு ஜூலை மாதம் 7ஆம் மாதத்தை 6 மாதம் கடந்து 7வது மாதத்தில் என்ட்ரி ஆகி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இப்போ ஏ சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டிருக்கு. விஜயுடைய படத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே குழந்தைகள்ல இருந்து முதியவர்கள் வரைக்கும் பார்க்கக்கூடிய படம் தான். குழந்தைகள் பெருமளவில் பார்ப்பாங்க. அதனால தான் இந்த தேர்தல் களத்தில் கூட திமுக முன்வைத்தது என்ன அப்படின்னா தாவேகா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக அரசியல் செய்யக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு ஒரு பெரிய சவுக்கடி கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த படம் இருக்கும். ஆனால் அரசியல் சதிகள் பின்னணியில் இருந்தாலும் அவையெல்லாம் முறியடித்து ஜனநாயகன் வெளியாகக்கூடிய நிகழ்வே பெரிய ஒரு கொண்டாட்டமாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறதுலையும் மாற்றம் கிடையாது. ஆனாலும் தளபதி விஜயை எதிர்த்து இவர்களால் எதுவுமே செய்ய முடியல. எல்லா விஷயங்களையுமே மூக்குடையக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதிமுக பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு கூட எடப்பாடியார் தலைமையில் நடந்த மீட்டிங்ல 2 எம்எல்ஏ மிஸ்ஸிங் அப்படிங்கிற தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அதிமுக டோட்டலா காலி ஆகிட்டு இருக்கு. திமுக பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்காலம் கேள்விக்குறியான நிலையில நின்றுகிட்டு இருக்கு. திமுக இனி தேருமா தேராதா? ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூருக்கு போறாங்க. கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி நடந்த கரூர் 41 பேர் உயிரிழப்புக்கு பிறகு இப்போ விஜய் அவர்கள் நேரடியாகவே கரூருக்கு போகிறது இதுதான் முதல் முறை. பதவிக்கு வந்ததுக்கப்புறம் போகிறதும் இதுதான் முதல் முறை. இந்த முறை போகிறப்போ பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்குவதன் தொடர்பாகவும் தொழிற்சாலை அடிக்கல் நாட்டும் விழாவுக்கும் அதன் மூலியமாக 1300 பேர்கிட்ட அந்த மாவட்டங்களில் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது தொடர்பாகவும் போகிறாங்க. இப்போ இந்த விஷயத்தில் அரசு பணி தொடர்பாக பல விஷயங்களை விமர்சிச்சுட்டு வர்றாங்க. இந்த கரூர் பயணம் எப்படி இருக்க போகுது? முதல்ல முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூருக்கு செல்ல விடாமல் தடுப்பதற்கான வேலையில் திமுக முழு நேரமாகவே வேலை பார்த்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா கரூருக்கு சிஎம்மாக விஜய் அவர்கள் அங்கே சென்றால் அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாமே வெட்ட வெளிச்சமாகும். இதன் மூலமாக தங்களுக்கு நெருக்கடி ஏற்படுவதற்கான சூழல் இருக்கிறது. அதனால் சிஎம் அவர்களை போக விடாமல் தடுக்கணும் அப்படிங்கிறதுல தான் பெரிய அளவில் செயல்பட்டாங்க. நீதிமன்றம் வரைக்கும் சென்றாங்க. அவர்கள் லீகல் டீம் எல்லாமே மூக்குடைந்து திரும்பிய சம்பவங்கள் எல்லாமே நாம் எல்லாம் பார்த்த விஷயம்தான். அப்போ பார்த்திங்கன்னா
சிஎம் விஜய் அவர்கள் தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு செல்வதற்கே இந்த அளவுக்கு முட்டுக்கட்டை போடப்பட்டது. முட்டுக்கட்டைகள் எல்லாமே, தடைக்கற்கள் எல்லாமே உடை தெரிந்து சிஎம் அவர்கள் 2 நாள் பயணமாக கரூருக்கு செல்கிறாங்க. பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட மக்கள், அதாவது அந்த கரூரில் மக்கள் நெருக்கடியில் உயிர் பலியான குடும்பங்களில் வந்து வேலை கொடுக்கறதுக்கு, அரசு வேலை கொடுப்பதற்கான முயற்சியில் முதலமைச்சர் இருக்காங்க. இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமாகத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் கிருஷ்ணசாமி கேட்டார், அரசு நெய்யில் எதுக்கு நீங்கள் ஸ்வீட் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இது கிண்டலா கிருஷ்ணசாமி அவர்கள் இது போன்ற கருத்து முன்வைத்தாலும், ஆனால் இங்கே நடந்த விஷயங்களை பார்க்கணும். அதாவது அரசு தான் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமையும் கட்டுப்பாடும் அரசிடத்துல தான் இருக்குது. அது யார் தமிழ்நாட்டில் எந்த ஒரு நிகழ்ச்சிகள் நடத்தினாலும் அல்லது கூட்டங்கள் நடத்தினாலும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு கோயில் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அங்க வந்து அரசனுடைய அனுமதி வாங்கி, அரசுடைய அனுமதியோடு தான் அங்க அந்த விஷயங்கள் நடக்கிறது. அப்போ அதுல பாதிப்புகள் ஏற்பட்டால் அதற்கு முழு முதல் பொறுப்பு ஆளும் அரசாங்கம் தான். அது எந்த அரசாங்கம் வேண்டுமென்றாலும் இருக்கட்டும். அப்போ அந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு 41 பேர் உயிரை விட்டுருக்காங்க அப்படிங்கிற நிகழ்வை பொறுத்த வரைக்கும் அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து குறுநில மன்னர்களோ பெருநில மன்னர்களோ கிடையாது. அங்க பாதிக்கப்பட்ட மக்களை பொறுத்த வரைக்கும் ஏழை மக்கள், அவருடைய குடும்பங்கள்ல இருந்து ஒரு சில உயிர்கள் இறப்பை கொடுத்துருக்காங்க, இறந்திருக்காங்க. ஒரு சில உயிர்கள் போயிருக்கு, குடும்பங்களே தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியான உதவிகளை செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் யாருக்கு அப்படின்னா, இந்த சம்பவம் நடக்கும் போது நடந்திருந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்த அரசுக்கு இருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா திமுக தான் ஆட்சியில் இருக்காங்க. ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் எதுவுமே பண்ணல. காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து விஜய் அப்படிங்கிற ஒரு மனிதன் அரசியல் களத்தில் வர்றாங்க. ஸோ முழுக்க இந்த சம்பவத்தை விஜய் அவர்கள் மீது தூக்கி போட வேண்டும் அப்படிங்கிற நிலையில தான் எந்த விதமான உதவிகளும் செய்யாமல் அப்படியே ஒதுங்கிக்கிட்டாங்க. ஆனால் இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கண்டனத்துக்குரியதாகத்தான் பல பேர் கருத்துக்களை முன் வச்சாங்க. என்னன்னா, பாதிக்கப்பட்டது ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அன்றாடம் காட்சிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு அரசு நிதி கொடுக்கல. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு இடங்களில் உயிரிழப்புகள் ஏற்படும் போது 10 லட்சம் 50 லட்சம் 1 கோடி அப்படின்னு அறிவித்த நிகழ்வுகள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த லாக் அப் டெத், அஜித் குமாரை பொறுத்த வரைக்கும் அந்த லாக் அப்ல இறந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உடனே வந்து அவருடைய தம்பிக்கு வந்து அரசு வேலை அப்படிங்கிற விஷயத்தை சிஎம் ஆக ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது கொடுத்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அது போலீஸ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், காவல்துறை சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால தன் மீது பழி வந்து விடக்கூடாது அப்படிங்கிற நிலையில உடனே வந்து அரசு வேலை கொடுத்தாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதே போலதான் நானும் இந்த சம்பவத்தை பார்க்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சியுடைய தலைவராக விஜய் அவர்கள் செல்றாங்க, அரசு தன்னுடைய கடமை தவறுகிறது. இதன் மூலமாக அங்க நெருக்கடி ஏற்பட்டு பல சூழ்ச்சிகளின் மூலமாக, அங்க சதிவலை பின்னப்பட்டதன் மூலமாக, சூழ்ச்சிகளின் மூலமாக 41 அப்பாவி மக்கள் உயிரை விடுறாங்க. இதுல என்ன கொடுமைன்னா, சிறுவர்கள் சிறுமிகள் குழந்தைகள் கூட உயிரை விட்ட சம்பவம் தான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது சாதாரணமா எடுத்துக்க முடியாது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய மனசுல மிகப்பெரிய வடுவாக அவர் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் ஒரு ஓரத்துல இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்படியான ஒரு சம்பவம். காரணம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சி ஆரம்பிப்பதற்கு முந்தைய நிலையில ஒரு நடிகர் தான், சாதாரண ஒரு மனிதர், ஒரு நடிகர் அப்படிங்கிற நிலையில தான் இருந்தாங்க. ஒரு கட்சியை ஆரம்பித்தவர்கள் ஒரு கட்சியினுடைய தலைவர். இது போன்ற நிகழ்வுகள், சதித்தட்டங்கள், நரித்தந்திரங்கள், ராஜதந்திரங்கள், சூழ்ச்சிகள், சதிவலைகள் எல்லாம் விஜய் அவர்களுக்கு தெரியாது. அப்படி தெரியாதனால தான் இப்ப கரூருக்கு செல்லும் போது எதிரிகள் குடிபறித்து வச்சாங்க. அந்த குடிக்குள்ள விஜய் அவர்கள் சிக்க இருந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இப்படியான ஒரு சம்பவம் அங்க நடந்தது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு வடுவாக சிஎம் தளபதி விஜய் அவர்களுடைய மனசுல இருக்கு. அதனாலதான் அந்த குடும்பங்களுக்கு நாம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே, அதாவது பார்த்தீங்கன்னா கடந்த கால ஆட்சியாளர்கள் தங்களுடைய கடமையை தவறிட்டாங்க. அந்த குடும்பங்களுக்கு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த நிவாரணமும் செய்யல. அப்ப நாம சிஎம்மாக வந்த பிறகு, தமிழகத்தில் அரியணையில் அமர்ந்த பிறகு அந்த குடும்பங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியான டெவலப்மெண்ட்டுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற நிலையில் தான் இப்ப அரசாங்க வேலை கொடுப்பதற்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தானே. பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பொருளாதார ரீதியாக மீட்டெடுப்பதற்கான ஒரு முயற்சி அப்படின்னு பார்க்கணுமே தவிர, இதை விட்டுட்டு கிருஷ்ணசாமி ஐயா வந்து அரசு நெய்யை எடுத்து ஸ்வீட் செய்யாதீங்க அப்படி கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய கிருஷ்ணசாமி ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல ஊழல்கள் நடக்கிறது. பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறது அங்கங்கு ஆபீஸ்கள் போட்டு, அதாவது பாத்தீங்கன்னா பல பேரை வேலைக்கு அமர்த்தி அலுவலகங்கள் போட்டு ஃபண்டை கலெக்ட் பண்றாங்க. அந்த நேரத்தில் வாய் திறக்காத கிருஷ்ணசாமி ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து வாய் திறக்கிறாங்க அப்படின்னா அவ எப்படி சொல்வது? அதாவது அரசியலுக்காக நாம எதை வேண்டுமென்றாலும் பேசலாம் அப்படிங்கிற துணியில பேசுகிறார்களா அப்படிங்கிற கேள்விகள் தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க கிருஷ்ணசாமி ஐயா அவர்களை சொல்லும் போதா திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி ஐயாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. என்ன கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க அப்படின்னா, நாம வந்து ஆட்டு சந்தையை தான் பார்த்திருக்கோம், மாட்டு சந்தையை தான் பார்த்திருக்கோம். ஆனா இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா அரேபிய பாணி குதிரை சந்தையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க.
அப்போ ஐயா அவர்களுக்கு இப்பதான் வந்து தமிழ்நாட்டில் வந்து அரேபியா நாட்டில் இருக்கக்கூடிய குதிரை சந்தை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற தகவலே அவருக்கு தெரிஞ்சிருக்கிறதா அப்படின்னு கேள்விதான் உருவாயிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஊழல்லையே தமிழகம் மலிந்து போயிருந்த காலகட்டங்கள்ல எல்லாம் வாய் மூடி மௌனமாக அந்த ஊழல் குறித்து பேசாமல், அந்த 40 ஃபண்ட் குறித்து பேசாமல், இந்த அளவுக்கு அநியாயம் நடக்கிறது அப்படின்னு பேசாமல் ஆளும் அரசுக்கு ஜால்ரா அடித்து விட்டு இன்னைக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு அரசு நடந்துகிட்டு இருக்கு. ஊழலை ஒழிப்பதற்கான முயற்சியில வேகம் எடுத்து தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தமிழகத்துல தாவேக்காவை ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான வேலையில திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பின்னணியில இருந்து மிகப்பெரிய சதி திட்டங்களை தீட்டிக்கிட்டே இருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், மீண்டும் தர்மம் தலை தூக்கும் அப்படிங்கிறது போல இப்ப தர்மம் வந்து தலை தூக்கிக்கிட்டு இருக்கு. அந்த தர்மத்தை வந்து எப்படியாவது அடிச்சு ஓரம் கட்டணும் அப்படிங்கிற நிலையில தான் இந்த அதர்மங்கள் எல்லாம் வந்து பெரிய அளவுல தலை தூக்கி சதி திட்டங்கள், வலைப்பிண்டர்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் தளபதி விஜயை எதிர்த்து இவர்களால் எதுவுமே செய்ய முடியல. எல்லா விஷயங்களையுமே மூக்குடையக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதிமுக பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு கூட எடப்பாடியார் தலைமையில் நடந்த மீட்டிங்ல 2 எம்எல்ஏ மிஸ்ஸிங் அப்படிங்கிற தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அதிமுக டோட்டலா காலி ஆகிட்டு இருக்கு. திமுக பொறுத்தவரைக்கும் திமுகவுடைய எதிர்காலம் கேள்விக்குறியான நிலையில நின்றுகிட்டு இருக்கு. திமுக வந்து இனி தேருமா தேராதா, பாஸ் மார்க் வாங்குமா வாங்காதா அப்படிங்கிற 2ஆம் கட்ட நிலையில தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா, கட்சியை வந்து மறுசீரமைப்பு செய்வதற்கு அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த கமிட்டியில் இருக்கக்கூடிய மெம்பர்களையே மறுசீரமைப்பு செய்யக்கூடிய மெம்பர்கள் அங்க இருந்துட்டு இருக்காங்க. அது ஒரு விஷயம். இந்த அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இந்த மெம்பர்ஸ் இந்த டீமை பொறுத்தவரைக்கும் என்ன தீர்மானிச்சிருக்காங்க அப்படின்னா, திமுக வந்து பல்வேறு அணிகள் இருந்து செயல்பட்டாலும் புதிதாக வந்து நாம பல அணிகளை உருவாக்கணும், இளைஞர்களுக்கான அணிகளை கொண்டு வரணும். அதாவது பாத்தீங்கன்னா, மருத்துவ அணி, தொழிலாளர் அணி, ஆட்டோ அணி, அப்படி பல அணிகள் இருந்தாலும், மாணவர் அணி அப்படின்னு இருந்தாலும் அந்த அணிகள்ல இருந்து இளைஞர்களுக்கு ஒரு அணியை கொண்டு வரணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா, முதியவர்களுக்கு ஒரு அணி, இளைஞர்களுக்கு ஒரு அணி அப்படின்னு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆலோசிக்கப்பட்டதாக ஒரு ஊடகத்துல செய்தி வந்திருக்கு. அப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்ப எந்த நிலையில இருக்காங்க, அதாவது வந்து பாத்தீங்கன்னா, தன்னுடைய கட்சிக்குள்ளேயே பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது, ஆனா எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இதுதான் திமுக நிலைமை. இப்படியான சூழ்நிலையில் தான் சிஎம் அவர்கள் வந்து கரூர் செல்லக்கூடிய சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் திமுக தோல்வி கண்டு சிஎம் அவர்கள் வெற்றி வாகை சூடி அங்க செல்றாங்க. நாளைக்கு அங்க சென்ற பிறகு அங்கு வந்து மக்களை சந்தித்து அந்த மீட்டிங் சாட்சியங்கள்லாம் வேற கலைச்சிருவாங்க, மக்களை சந்தித்து சாட்சியங்கள்லாம் கலைச்சிருவாங்க அப்படின்ட்டு திமுக பரபரப்பு புகார்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த பரபரப்பு புகார் கொடுக்க வேண்டியதே வந்து இந்த சம்பவம் நடந்து முடிந்த உடனே தாவேகா தரப்புல இருந்து திமுக மீது தான் கொடுக்கிறாங்க. ஏன்னா சம்பவம் நடந்த உடனே அந்த ஒரு வார காலம், ஒரு மாத காலத்துக்குள்ளாரதான் அந்த சாட்சிகளை கலைப்பதற்கான முகாந்திரம் பெரிய அளவுல இருக்கும். அப்போ ரூலிங் பார்ட்டியா இருந்தவங்க திமுக தான் ரூலிங் பார்ட்டியா இருக்காங்க. செந்தில் பாலாஜி இந்த விஷயத்துல பின்னணியில இருந்து செயல்பட்டதாக பல்வேறு தகவல் அடிப்படையில் சொல்லப்பட்ட செந்தில் பாலாஜியை பொறுத்தவரைக்கும் அந்த சம்பவம் நடந்த பகுதியில தான் சுத்தி 24 மணி நேரம் வந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா, அப்ப திமுக தான் சாட்சிகளை கலைப்பதற்கான வேலைகளில் ஈடுபடும் அப்படிங்கிற நிலையில தாவேகா தான் போர் கொடுக்கணுமே தவிர, இந்த சம்பவம் நடந்து முடிந்து ஒரு வருடம் அப்படிங்கிற நிலையை எட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ சிஎம் அவர்கள் அங்க செல்லும் போது என்ன எப்படி சாட்சிகளை கலைக்க முடியும்? சிஎம் பொறுத்த வரைக்கும் ரகசியமாக போய் அங்க யாரையும் சந்திக்கல. அதே நேரத்தில் வந்து தன்னுடைய தனக்கு வேண்டியவர்கள் வந்து ரகசியமாக போய் சந்திங்க, அந்த குடும்பங்களை போய் சந்திச்சு பேசுங்க அப்படிங்கிற நிலையில யாருமே அனுப்பல. சிஎம் பொறுத்த வரைக்கும் ஒரு அரசுடைய புரோட்டோகாலின் அடிப்படையில் அவர் வந்து அங்க நேரில் போறாங்க. அந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் சுமார் 5000 பேர் வரைக்கும் அங்க கலந்து கொள்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அப்போ ஒரு 5000 பேர் கலந்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க. பாதிக்க மக்களை சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு அரசு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கறாங்க. அவர்களுடைய வீடுகளுக்கு சிஎம் செல்ல போறார் அப்படிங்கிற ஒரு தகவல் இருந்துட்டு இருக்கு. இரண்டாவதா வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப கரூருக்கு செல்லும் போது அங்க தொழில் சார்ந்த விஷயங்கள், ஒரு லெதர் ஃபேக்டரிக்கான விஷயங்களையும் வந்து அங்க கையெழுத்து போடுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த கடந்த முறை வந்து விஜய் அவர்கள் சென்று வரும்போது எங்களுடைய முதலமைச்சர் எங்க சென்றாலுமே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பொருளாதார ரீதியாக தொழில் சார்ந்த விஷயங்கள்ல வந்து வளர்ச்சி திட்டங்கள்ல வந்து ஈடுபடுவாங்க. ஆனா வந்து விஜய் அவர்கள் சிஎம் ஆன பிறகு இது போன்ற வளர்ச்சி திட்டங்கள் குறித்த அறிவிப்புகள் எதுவுமே இல்லாம சென்று வர்றாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை திருச்சிக்கு சென்று வரும்போது தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா, அந்த உதயநிதி அவர்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய நிலையில தான் இப்ப கரூருக்கு செல்லும் போது லெதர் ஃபேக்டரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து கையெழுத்து போடுறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, அந்த பகுதி அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் கரூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாருமே ஒரு வளர்ச்சிக்கான ஒரு விஷயமா தான் இந்த சிஎம் அவருடைய விசிட்டை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே சார், இப்போ இதை தொடர்ந்து இந்த கரூர் பயணம் மட்டும் அல்லாமல் பல விஷயங்கள் வந்து அதை சுற்றி வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த சாட்சிகளை கலைப்போம் அப்படின்ட்டு சொன்னதாக இருக்கட்டும், இதை தாண்டி ஜனநாயகனுக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த ஏ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத எப்படி பார்க்கறது? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் பொங்கலுக்கு வெளியாக வேண்டிய படம், அந்த நிலையில் தான் இந்த ஜனநாயகன் படம் வந்து படக்குழு எல்லாமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இதன் பின்னணியிலையுமே பெரிய ஒரு அரசியல் சதுரங்க ஆட்டம் பெருமளவு நடந்தது. அதனால தான் இந்த ஜனநாயகன் படம் வெளியாகுமா வெளியாகாதா அப்படிங்கிற ஒரு நெருக்கடியான சூழலில் இந்த படம் தத்தளிச்சுக்கிட்டே இருந்தது. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 6 மாத காலம், அதாவது ஜனவரியில் வர வேண்டிய படம் இன்றைக்கு ஜூலை மாதம் 7ஆம் மாதத்தை 6 மாதம் கடந்து 7வது மாதத்தில் என்ட்ரி ஆகி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இப்போ ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டிருக்கு. விஜயுடைய படத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே குழந்தைகள்ல இருந்து முதியவர்கள் வரைக்கும் பார்க்கக்கூடிய படம் தான். குழந்தைகள் வந்து பெருமளவில் பார்ப்பாங்க. அதனால தான் இந்த தேர்தல் காலத்தில் கூட திமுக முன்வைத்தது என்ன அப்படின்னா, தாவேகா வந்து விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளை வந்து அரசியலுக்கு பயன்படுத்தி இருக்காங்க, குழந்தைகளை பயன்படுத்தி எங்களை வீழ்த்தி விட்டாங்க அப்படிங்கிற கருத்துக்கள் வெளிப்படையாகவே திமுக தலைவர் ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எல்லாருமே தெரிவிச்சிருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் எல்லாமே விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நடிகராக விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ 18 வயதுக்கு கீழ்பட்டவர்கள் பார்க்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டிருக்கு. இதன் பின்னணியில் வந்து மத்திய அரசாங்கத்துடைய கை வந்து பெருமளவில் இருக்கும், திமுகவுடைய கையும் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, எப்படியும் இந்த படத்தை தடுத்து விடலாம் அப்படின்னு. ஆனால் அத்தனை தடைகளையும் உடைத்து இப்போ ஜனநாயகன் வந்து வெளிவரப்போகுது. இதுக்கு முந்தைய நிலையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த படம் வந்து ஏற்கனவே இன்டர்நெட் வழியாக ரிலீஸ் செய்யப்பட்ட விஷயங்கள், லீக்கான விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம். இதை கடந்து இந்த படம் வந்து இப்போ வெளியாக போகிறது. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் ஒரு கட்சி தலைவராக இருக்கும்போது நடித்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்று சிஎமாக இருக்கும்போது, அரியணையில் ஏறி இருக்கும்போது இந்த படம் வெளியாகிறது. இந்த படத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள், அதனுடைய கதைக்களங்கள் எல்லாமே பார்க்கும்போது இந்த அரசியலில் நடக்கக்கூடிய ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை, நீங்கள்லாம் வந்து ஊழல் படத்தை கொள்ளி அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சாட்டியால் எல்லாரும் அடிக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே நம்ம விளம்பரங்களில் பார்த்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது தேர்தல் காலத்துக்கு முந்தைய நிலையில் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்தில் நடித்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் 100% பொருந்தக்கூடிய வகையில் அந்த படம் இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல்வாதிகள் எதிரில் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக அரசியல் செய்யக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு ஒரு பெரிய சவுக்கடி கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த படம் இருக்கும். ஆனால் அரசியல் சதிகள் பின்னணியில் இருந்தாலும் அவையெல்லாம் முறியடித்து ஜனநாயகன் வெளியாகக்கூடிய நிகழ்வே பெரிய ஒரு கொண்டாட்டமாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறதுலையும் மாற்றம் கிடையாது. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி சார். நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.